ஆர்மீனியர்கள் என்ற பிரிவினர் அறிவிக்கும் இயேசு கிறிஸ்து வேதத்திலுள்ள இயேசு கிறிஸ்துவா என்று பார்த்தால் நிச்சயமாக இருக்க முடியாது என்பதுதான் பதில். ஏனென்றால் கடைசி நாட்களில் நானே கிறிஸ்து என்று சொல்லிக்கொள்ளும் பல கள்ளக்கிறிஸ்துகள் வருவார்கள் என்று வேதம் முன்னதாகவே எச்சரிக்கிறது. மத்தேயு 24 அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களில் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று கூறுகிறார். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் நாம் உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும். பிறரிடம் ஏமாறாமல் இருக்கும்படி நாம் மிகவும் கவனமாக இருப்பது அவசியமாகும். வேத சத்தியத்தின்படியான ஒரே கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் நேசிக்கவும் அவரை பின்பற்றவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். நமது காலத்தில் எழும்பும் அநேக கள்ளக்கிறிஸ்துகளுடன் நமக்கு எந்த தொடர்பும் இருக்க வாய்ப்பில்லை. வேற்று மதத்தில் சொல்லப்பட்ட அல்லது வேறு பிரிவைச் சார்ந்த கிறிஸ்துவை குறித்து நமக்கு தெரியும். அவர் ஒரு மாபெரிய மனிதர் என்றும் சிறந்த தீர்க்கதரிசி என்றும் தேவனின் முதன்மையான படைப்பு என்றும் ஒரு சிறந்த ஆத்துமா என்றும் தெய்வீக சித்தமுள்ளவர் என்றும் கருதப்படுகிறார். அவர் உண்மையான தேவன், ஆனால் நித்திய தேவன் அல்ல என்றும் தன்னை விட பெரியவரிடமிருந்து தனது தேவத்துவத்தை பெறுகிறார் என்றும் கூறுவார்கள். அத்தகைய நபர் வேதம் அறிவிக்கும் இயேசு கிறிஸ்து அல்ல. அப்படிப்பட்டவரால் நாம் ஏமாற்றப்படுவோம். அவர் ஒரு பொய்யான கிறிஸ்து. ரோமன் கத்தோலிக்கர்களின் கிறிஸ்துவை நாம் அறிவோம். கத்தோலிக்கர்கள் நம்பும் கிறிஸ்து உண்மையான தேவன் என்று கூறுவார்கள். மனிதர்களுடைய பாவ மன்னிப்புக்காக அவர் துன்பப்பட்டு மரித்து 3ஆம் நாளில் மீண்டும் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறிச் சென்றார் என்றும் மீண்டும் திரும்பி வருவார் என்றும் நம்புகிறார்கள். ஆனால் அவர் முழுமையான இரட்சகர் அல்ல என்பது அவர்கள் வாதம். ரோமன் கத்தோலிக்கர்களின் கிறிஸ்து பாவிகளை அவர்களின் நீதியின் செயல்கள் மற்றும் குருக்களின் பரிந்துரை இல்லாமல் ரட்சிக்க முடியாது என்று போதிக்கிறார். அத்தகைய நபர் வேதத்தின் கிறிஸ்து அல்ல. அப்படிப்பட்டவரால் நாம் ஏமாற்றப்படுவோம். அவரும் ஒரு பொய்யான கிறிஸ்துவே. இந்த குழப்பமான பிரிவுகள் மற்றும் ரோமன் கத்தோலிக்கர்களின் கிறிஸ்துவை விட ஆபத்தான மற்றொரு கிறிஸ்து இருக்கிறார். அவர் பல ஆண்டுகளாக இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை இன்று வரை ஏமாற்றி வருகிறார். இவர் எவ்வளவு ஆபத்தானவர் என்றால், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பான் என்று மத்தேயு 24:24 எச்சரிக்கிறது. இவரே ஆர்மீனியர்களின் கிறிஸ்து. இந்த பொய்யான கிறிஸ்துவுக்கும் வேதத்தின் உண்மையான கிறிஸ்துவுக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பது போல் தோன்றும். அதனால்தான் இந்த பொய்யான கிறிஸ்து மிகவும் ஆபத்தானவர். பிதா மற்றும் பரிசுத்த ஆவியானவருக்கு இவர் சமமான உண்மையான தேவன் என்று சொல்வார்கள். அந்த பொய்யான கிறிஸ்து பாவிகளை இரட்சிக்கச் சிலுவையில் மரித்தார் என்று அறிவிக்கிறார்கள். மேலும் அவர் மனிதச் செயல்பாடுகள் இல்லாமல் அவரது கிருபையால் மட்டுமே இரட்சிக்கிறார் என்பதையும் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இவருக்கு அந்த வேற்றுப் பிரிவுகள் மற்றும் ரோமன் கத்தோலிக்கம் போன்றோரிடம் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் போகலாம். எனவே மிகவும் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். ஆர்மீனியர்களின் கிறிஸ்து வேதத்திலுள்ள உண்மையான கிறிஸ்து அல்ல. மோசம் போகாதிருங்கள். பகுதி 1. தேவனுடைய அன்பும் தெரிந்து கொள்ளுதலும். ஆர்மீனியர்களின் கிறிஸ்து உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் நேசிக்கிறார். அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார். வேதத்திலுள்ள கிறிஸ்து நிபந்தனையின்றி தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மட்டுமே நேசித்து அவர்களின் ரட்சிப்பை மட்டுமே எதிர்பார்க்கிறார். இதற்கான வேத ஆதாரங்கள்: சங்கீதம் 5:5. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். சங்கீதம் 7:11. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். மத்தேயு 11:27. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்தச் சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். யோவான் 17:9. 10. நீர் எனக்குத் தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். எபேசியர் 1:3-4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பகுதி 2. அழைப்பும் இரட்சிப்பும். ஆர்மீனியர்களின் கிறிஸ்து ரட்சிப்பு என்ற சலுகையை அனைவருக்கும் வழங்கி
அனைவரையும் இரட்சிக்க தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறார். ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் இரட்சிப்பு என்ற சலுகையை மறுப்பதினால் அவரது முயற்சி தோல்வியடைகிறது. வேதத்திலுள்ள கிறிஸ்து தாம் தெரிந்து கொண்டவர்களை மட்டுமே திறம்பட அழைத்து தம்முடைய சர்வ வல்லமையால் அவர்களை ரட்சிக்கிறார். அவர்களில் ஒருவர் கூட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் போவதில்லை. இதற்கான வேத ஆதாரங்கள்: ஏசாயா 55:11. அது வெறுமையாய் என்னிடத்திற்குத் திரும்பாமல், அது நான் விரும்புகிறதைச் செய்து, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். யோவான் 6:37. பிதாவானவர் எனக்குக் கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 10:28, 29. அவைகளை எனக்குத் தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. பகுதி 3. மனிதனின் சுயசித்தமும் தேவனின் கிருபையும். ஆர்மீனியர்களின் கிறிஸ்து. ஒருவன் தன் சுயசித்தத்தோடு தேடாத பட்சத்தில் தேவன் தேர்ந்தெடுக்காத ஒரு பாவியை ஆர்மீனியர்களின் கிறிஸ்துவால் மீண்டும் உயிர்ப்பித்து ரட்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ மனிதர்களுக்குச் சுதந்திரம் உள்ளது. வேதத்திலுள்ள கிறிஸ்து தனது இறையாண்மை அதிகாரத்தால் அழைக்கப்பட்ட ஒரு பாவியை தனது தீர்மானத்தின்படி எந்தவித காரணமுமின்றி மீண்டும் உயிர்ப்பித்து ரட்சிக்கிறார். ஆவிக்குரிய ரீதியில் மரித்த நிலையில் உள்ள ஒருவன் மீண்டும் உயிரடையாமல் இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டும் அல்லது வேண்டாம் என்று தீர்மானிப்பது முடியாத காரியம். இரட்சிப்பில் விசுவாசம் என்பது மனித பங்கு அல்ல. அது அவனுடைய மறுபிறப்பில் இயேசு கிறிஸ்து தம்முடைய இறையாண்மையால் அவனுக்கு வழங்கும் பரிசு. இதற்கான வேத ஆதாரங்கள்: யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். யோவான் 15:16. நீங்கள் என்னைத் தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களைத் தெரிந்து கொண்டேன். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பகுதி 4. சிலுவை மரணத்தின் நோக்கம். ஆர்மீனியர்களின் கிறிஸ்து எல்லாருக்காகவும் சிலுவையில் மரித்தார். இதனால் அனைவரும் ரட்சிக்கப்படுவது சாத்தியமானது. ஆனால் மனிதனுடைய தீர்மானம் சிலுவையின் பக்கமாக வரும் வரை அந்தச் சிலுவை மரணம் யாரையும் ரட்சிக்காது. இதன் காரணமாக பலர் ரட்சிக்கப்படாமலே போகிறார்கள். வேதத்திலுள்ள கிறிஸ்து தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்காக மட்டுமே மரித்து, அவர் யாருக்காக மரித்தாரோ அவர்கள் அனைவருக்கும் இரட்சிப்பை சம்பாதித்து வைத்தார். அவரது மரணம் அழைக்கப்பட்ட தேவனுடைய மக்களின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு பதிலாக தேவனின் நீதியை நிறைவேற்றியது. இதற்கான வேத ஆதாரங்கள்: யோவான் 10:14, 15. நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 20:28. தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை. எபிரெயர் 9:12. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரேதரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பகுதி 5. இரட்சிப்பின் பாதுகாப்பு. ஆர்மீனியர்களின் கிறிஸ்து தாம் ரட்சித்த பலர் விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்காததினால் இரட்சிப்பை இழக்கிறார்கள். வேதத்திலுள்ள கிறிஸ்து தன்னால் இரட்சிக்கப்பட்ட அனைவரையும் இறுதிவரை விசுவாசத்தில் வளரும்படி பாதுகாப்பார். அவர் அவர்களை தேவனின் ஏற்பாட்டினாலும் அவருடைய மரணத்தின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலினாலும் பாதுகாக்கிறார். இதற்கான வேத ஆதாரங்கள்: யோவான் 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனைக் கொடுக்கிறேன். அவைகள் ஒருக்காலும் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதுமில்லை. ரோமர் 8:39. வேறெந்தச் சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். யூதா 24. வழுவாதபடி உங்களைக் காக்கவும் வல்லமையுள்ளவரும் தேவனுக்குக் கனமும் உண்டாவதாக. முடிவுரை. நாம் இதுவரை பார்த்தபடி ஆர்மீனியர்களின் கிறிஸ்துவும் வேதத்தின் கிறிஸ்துவும் ஒரே நபராகத் தோன்றினாலும் அவர்களிடையே பல வேறுபாடுகள் உள்ளன. ஆர்மீனியர்களின் கிறிஸ்து வேறொருவர். வேதத்தின் கிறிஸ்துவே மெய்யானவர். ஆர்மீனியர்களின் கிறிஸ்து பலவீனமானவர், உதவி செய்ய முடியாதவர், மனிதனின் சுயசித்தத்திற்கு உட்பட்டவர். ஆனால் வேதத்தின்படியான கிறிஸ்துவோ தம்முடைய சுயசித்தத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்துகிற கர்த்தர். அன்பான சகோதரனே,
சகோதரியே, நீ விசுவாசித்துப் பின்பற்றுவது ஆர்மீனியர்களின் கிறிஸ்துவையா அல்லது வேதத்தின் கிறிஸ்துவையா என்ற உண்மையை நீ ஆராய்ந்து அங்கீகரிக்க வேண்டும். இனியும் ஏமாற்றப்படாதே. வேதத்தை ஆராய்ந்து உண்மையான கிறிஸ்துவைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். மனந்திரும்பி வேதத்தின் கிறிஸ்துவை உன்னுடைய ஆண்டவராக விசுவாசிப்பதற்கான கிருபைக்காக தேவனை நோக்கி ஜெபியுங்கள்.